ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, ஒரு சின்ன பையன் வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து இப்போ வேகமாக வந்து பார்த்தா எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க. அந்த பையன் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா, இப்போ எல்லாருமே ஏமாத்தியிருக்கான். அதாவது ரூ. 500 ரூ. 1000 போட்டிங்கன்னா உங்களுக்கு ரூ. 10,000 வரும், ரூ. 15,000 வரும், ரூ. 20,000 வரும்னு சொல்கிறாங்க. எல்லாரும் அதை நம்பி வந்து பார்த்தீங்கன்னா 500, 1000, 2000, 3000ன்ட்டு அள்ளி கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சரி பார்த்து ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் கொடுத்துருக்கான். ரூ. 1000 போட்டோன்னே உங்களுக்கு ரூ. 5000 வந்திருக்குன்னு கொடுத்துருக்கான். இதை நம்பி நிறைய பேர் ரூ. 500 போட்டால் ரூ. 5000 இது போட்டால் ரூ. 500 போட்டால் 5000 போட்டால் 50,000 வரும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. அப்போ போட்டோடனே அந்த பணத்தை அப்புறம் இப்படி எக்கச்சக்க ஆயிரக்கணக்கான மக்கள்கிட்டேருந்து வந்து பணத்தை வாங்கியிருக்கேன். இதுக்கு வந்து ஒரு சின்ன பையன் ஒரு 15 வயசு தான் இருக்கும். ஆச்சரியமாக இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவன் 10 லட்சம் ரூபாய்க்கு கார் வாங்கியிருக்கான். அவன் அப்பாவுக்கு பைக் வாங்கியிருக்கான். அந்த அளவு பணத்தை வந்து ஆனால் எல்லாருக்கிட்டையும் என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா நஷ்டம் ஆகிடுச்சு, லாபமே இல்லை அப்படி இப்படின்னு போய் சொல்லியிருக்கான். அது மட்டும் இல்லாமல் பாட்டி செத்துட்டாங்க, தாத்தா திச்சிட்டாங்க, அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அப்பா உடம்பு சரியில்லை, வாய்க்கு வந்தெல்லாம் பொய் சொல்லி இப்படி இந்த சின்ன வயசில் இவ்வளோ சொல்ல முடியுமா? அத்தனை பேர் ஏமாற்றி இப்போ வந்து ஒவ்வொன்றா வெளிவருது. ஒவ்வொருத்தராக வந்து சொல்கிறாங்க, நான் பணம் கொடுத்தேன், நீ பணம் கொடுத்தேன். ஒரு மிகப்பெரிய அளவில் வந்து பணத்தை பூரா ஏமாற்றிருக்கான். இப்போ தான் எல்லாரும் இந்த சின்ன பையன்கிட்ட போய் ஏமாந்துட்டோமேன்னு பயந்து போய் யாருமே அந்த வெளியிலவே இந்த சொல்லலை. இப்போ தான் எல்லா விஷயம் வெளியில் வருது. ஒரு சின்ன பையன்கிட்ட போய் இப்படி ஏமாந்துருக்கோமே வெக்கம் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே சொல்லலை. இப்போ இப்படி ஏகப்பட்ட பேருக்கு வந்து ஆயிரக்கணக்கான மக்கள்கிட்ட ஏமாற்றி பணத்தெல்லாம் வாங்கி நல்லா வந்து பார்த்தீங்கன்னா சொகுசு வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். அது மாதிரி 10 லட்ச ரூபாய்க்கு அம்மாவுக்கு கார் வாங்கியிருக்கான், பைக் வாங்கியிருக்கான், ஆடம்பரமான வாழ்க்கை. ஒரு சின்ன பையன் இப்படி எல்லாரும் ஏமாத்திருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே மூக்கு மேலே வர வைக்கிறாங்க. இந்த அளவு இந்த சின்ன வயசில் இப்படியான்னு சொல்லிட்டு அவள் வந்து லட்சக்கணக்கில் பணத்தை வந்து எல்லாருக்கிட்டையுமே லாஸ் ஆகிடுச்சின்னு போய் சொல்லி நிறைய பேர் ஒவ்வொருத்தரையும் இந்த ஏமாற்றி வச்சுருக்கான். இப்போ தான் வந்து தெரியுது. எல்லோரும் ஸ்க்ரீன்ஷாட்டோடு வச்சுருக்காங்க, ஸ்க்ரீன்ஷாட்டோட ஆதாரத்தோடு சொல்கிறாங்க. இப்போ எல்லாமே இல்லவே இல்லை, யார்கிட்டையும் பண்ணவே வாங்கலை அப்படின்னு போய் சொல்கிறான். இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படி தெரியல. கண்டிப்பாக அந்த பணம் யாருக்குமே இது திரும்பி வந்து அவன் கொடுக்க போகிறதில்ல. எல்லாருமே வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்களா அப்படி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சவங்களுக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யாருக்கும் வந்து பணம் கொடுக்காதீங்க, ஏமாறாதீங்க. யார்கிட்டையுமே பணத்தை 4 மடங்காக வரணும் அப்படின்னு பேராசை வந்து படாதீங்க. என்றைக்குமே இருக்கிற பணத்தையே வந்து போதும் நமக்கு நினச்சி பேங்க்லேயே போடுங்க. யாருக்கிட்டையும் கொடுத்து ஏமாறாதீங்க.